கோபி கிட்ட சைக்கோ குடும்பத்தை பத்தி சொன்ன இனியா, பாக்கியாவுக்கு தெரிய வந்த உண்மை இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கோபியினுடைய அவசர புத்தியால சுதாகர் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம இனியாவை கட்டி கொடுத்துட்டாரு. ஆனா இனியா அங்க போனதுல இருந்தே நிம்மதி இல்லாம சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு வராங்க. இனியா மட்டும் இல்லாம பாக்கியாவுமே பாத்தீங்கன்னா 2 ஹோட்டலையுமே இழந்து இப்போ கையேந்தி பவனை நடத்திட்டு வராங்க. போதாததுக்கு நிதிஷ்குமே இப்போ சந்தேக புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புத்தியால இனியா என்ன பண்ணாலுமே அது ஆகாஷையும் இனியாவையும் சேர்த்து வச்சு பேசும்படியான ஒரு மோசமான நிலைமையா ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நிதிஷ் இனியாவை மோசமா பேசும்போது அந்த இடத்துல சுதாகர் அண்ட் அவருடைய மனைவியுமே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுமே கண்டுக்காம மகன் என்ன பேசினாலுமே சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இனியாவை அவமானப்படுத்திட்டு வராங்க. இதனால நொந்து போன இனியா பாக்கியா கிட்ட கஷ்டத்தை சொல்லவும் முடியாம சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் கோபிக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோபியும் சுதாகரோட வீட்டுக்கு வந்து வீட்டில் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்க இனியாவை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்ச நேரத்துக்கு இனியாவை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இனியா கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது சுதாகர் வீட்டில் நடந்த பிரச்சனையையும் நிதிஷ் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டதையும் இனியா கோபி கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அவசர புத்தியால் என்னோட வாழ்க்கையே வீணாயிருச்சு, நான் ஆகாஷை மறந்துடுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொன்னேன், அதுக்காக என்னோட வாழ்க்கையே இப்படி பாழாக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்டதும் கோபி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்ததா கோபி பாக்கியா கிட்ட நான் இனியாவோட கல்யாண விஷயத்துல ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி சொல்லி இனியா சொன்ன விஷயத்தையும் எல்லாத்தையுமே பாக்கியா கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு பாக்கியாவுமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.